ஹலோ எவ்ரிஒன். இங்கிலீஷில் இருக்கிறத நானே படிக்கணும், இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள்? அப்போது உங்களுக்கான டே 7 வீடியோ தான் இது. வாங்க படிக்கலாம், பேசலாம். இன்றைக்கி நாம் சிஹெச் அப்படிங்கிற கான்சனன்ட் டயக்ராஃபோட சவுண்ட் தான் பார்க்க போகிறோம். சிஹெச் அப்படின்னா இச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஹெச். எஸ்ஹெச் அப்படின்னா அதோட சவுண்டு வந்து இஷ். ஸோ சிஹெச், எஸ்ஹெச், இச், இஷ். இந்த ரெண்டு சவுண்டும் வேர்ட்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஹெச் பார்க்கலாம். இச், ஏன், செயின். அடுத்தது இச், ஏர், சேர். இச், ஏஸ், சேஸ். இச், at, chat. Itch, is. ஒரு சில எழுத்துக்கு நம்ம நேற்று பார்த்த சவுண்டு வருது பாருங்கள். இ, சீஸ். இச், ஏரி, ஏரி, செரி. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இச், ஏரி, செரி. ஸோ இந்த வேர்ட்ஸில் பார்த்தோன்னா சிஹெச் அப்படிங்கிற இச்சு சவுண்டு வந்து வேர்ட்ஸோட பிகினிங்கில் வந்திருக்கு. அடுத்ததாக நாம் இச்சுங்கிற சவுண்டு வேர்ட்ஸோட எண்டிங்கில் இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லன், இச், லஞ்ச். வா, இச். இங்கே இட்டு சைலண்ட்டு. வாட்ச். மே, இச், மேட்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, இச், பீச். அடுத்தது பென், இச், பெஞ்ச். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஹெச் பிகினிங்கில் இருக்குது. இச், அர், இச், சர்ச். இச்சுங்கிற சவுண்டு பிகினிங்லேயும் எண்டிங்லேயும் ரெண்டுலேயும் இருக்கிற மாதிரி இந்த சர்ச்சுங்கிற வேர்டு இருக்குது. இச்சுங்கிற வேர்டு பிகினிங்கில் வர மாதிரி ஃபியூ வேர்ட்ஸும், இச்சுங்கிற சவுண்டு எண்டிங்கில் வர மாதிரி ஃபியூ வேர்ட்ஸும், இச் அப்படிங்கிற சவுண்ட் பிகினிங் அண்ட் எண்ட் ரெண்டுலேயும் வர மாதிரி ஒரு வேர்டும் எழுதியிருக்கிறோம். ஒரு தடவை இதை படிச்சிடலாம். இச், எயின், செயின். இச், ஏர், சேர். இச், ஏஸ், சேஸ். இச், at, chat. இச், ஈஸ், சீஸ். இச், ஏரி, செரி. லன், இச், லஞ்ச். வா, இச், வாட்ச். மே, இச், மேட்ச். பி, இச், பீச். பென், இச், பெஞ்ச். இச், இச், சர்ச். அடுத்தது நம்ம எஸ்ஹெச், இஷ் அப்படிங்கிற சவுண்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். இஷ், ஆப், ஷாப். இஷ், ஆட், ஷார்ட். இஷ், இப், ஷிப். இஷ், ஈப், ஷீப். இஷ்,
ஏக், ஷேக், இஷ், ஏட், ஷேட். ஸோ இப்போ இஷ்ஷு சவுண்டு பிகினிங்கில் இருக்கிற மாதிரி எழுதிட்டோம். அடுத்தது இஷ்ஷு சவுண்டு எண்டிங்கில் இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எழுதலாம். பூ, இஷ், புஷ், பு, இஷ், புஷ், வா, இஷ், wash, br, ish, brush, we, ish, wish, fla, ish, flash. So once again read பண்ணிடலாம். ish, op, shop, ish, art, short, ish, ip, ship, ish, eep, sheep, ish, ache, shake, ish, aid, shade, boo, ish, bush, poo, ish, push, wa, ish, wash, br, ish, brush, we, ish, wish, fla, ish, flash. ஸோ சிஹெச் அப்படின்னா இச், எஸ்ஹெச் அப்படின்னா இஷ். இந்த சவுண்ட்ஸ் வச்சு சில வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் இருந்து கூட கண்டுபிடிச்சி படிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ரிமைண்ட் பண்ணி படித்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீட் பண்ண தெரியும். சிம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் செய்கிறத, அந்த செயலை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டென்ஸுக்கெலாம் போக வேண்டாம். சென்டென்ஸில் மட்டும் எப்படி ஆம், இஸ், ஆர் பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் எழுதுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விரும்பணும். அப்படிங்கும் பொழுது ஐ, இந்த மூணில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம். இந்த ஆம் அப்படிங்கிற வேர்ட் ஐங்கிற ப்ரொனவுனுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வரும். மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வேறு எங்கே வேணாலும் மாற்றி வரலாம். பட் ஆனால் ஆம் அப்படிங்கிறது ஐங்கிற ப்ரொனவுனுக்கு மட்டும்தான். ஸோ ஐ ஆம், ஆம்க்கு அப்புறம் வேர்பு எழுத வேண்டியதான். வேர்பு வந்து அப்படியே நம்ம இத்தனை தடவை எழுதின மாதிரி எழுதாமல் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஆம் ஒர்க்கிங், ஏதோ ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஒர்க்கிங். அடுத்தது இப்போ நான் ஐ ஆம் வாட்சிங். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். எதை இந்த சென்டென்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணி போகலாம். பட் நம்ம வாட்சிங்கோடு முடிச்சுக்கிறோம். ஸோ ஏதோ டிவி இல்லை மேட்ச் ஏதோ பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் வாட்சிங். நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் பிளேயிங். ஐ ஆம் பிளேயிங். அடுத்தது நான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் வாக்கிங். அடுத்தது நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங். அடுத்தது நான் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் ட்ராவலிங். இப்போது ஐக்கும் பக்கத்தில் மட்டும் ஐ வந்தால் மட்டும்தான் ஆம்ங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம பயன்படுத்துவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நாம் ஈஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும்தான் ஈஸ் வரும். ஸோ நம்ம ஹீயை வச்சு மட்டும் அப்படியே இதே சென்டென்ஸ் எழுதிக்கலாம். ஹீ இஸ்
working. அவன் வேலை செய்கிறான். அடுத்தது he is watching. அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது he is playing. அவன் விளையாடுகிறான். he is walking. அவன் நடக்கிறான். ஸோ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா ஒருத்தனை பார்க்கும்பொழுது அவனை பற்றி சொல்கிறதுக்கு இது மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்தது he is eating. அடுத்தது he is traveling. ஸோ நமக்கு அடுத்தவங்க நம்மளை கொஸ்டின் கேட்கும்போது நம்மளை பற்றியும் கேட்பாங்க, மற்றவங்கள பற்றியும் கேட்பாங்க. ஸோ நம்மளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இப்படி ஐ ஆம் அப்படின்னு எழுதி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து ஐ ஆம் ஒர்க்கிங், ஐ ஆம் வாட்சிங், ஐ ஆம் பிளேயிங், ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லலாம். அதையே மற்றவங்கள பற்றி கேட்குறாங்க, ஒரு ஆணை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கும்போது he is working, he is watching, he is playing, he is walking, he is eating, he is traveling. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மள ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம், ஐம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெறுமனே ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பேச்சு வழக்கில் பதில் சொல்கிறதுக்கு போதுமானது தான். ஸோ வாட்சிங்க்கு அப்புறம் இப்போ டிவி, மூவி அப்படின்னு நம்ம இது கூட வேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பட்டு இந்த வேர்பு மட்டும் வாட்சிங், பிளேயிங், வாக்கிங் அப்படின்னு சொன்னாவே போதுமானது. இன்றைக்கி நம்ம ஆம் ஈஸ் மட்டும் வச்சு பார்த்துட்டோம். நாளைக்கு ஆர் வச்சு ஆம் வச்சு ஈஸ் வச்சுன்னு இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். Thank you so much and meet you in another video.